அடுத்த வார்த்தை பிரதர் சாம்சன் வாங்க. நல்லவர். ஹல்லேலூயா. நீங்களாம் உட்காரத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப அடிக்கிற வெயில்ல சீட்ல ரொம்ப உட்காரத பார்க்கும்போது பேசலாமா அப்படியே போயிடலாமா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாமி பிடிச்சிக்கிச்சுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோயில்ல. நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு என்னன்னா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் சாமி பிடிச்சி சொல்லுவாங்க. உண்மையாவே சாமி யாருக்கு பிடிச்சிருக்குன்னா, சாமிக்கு நம்மளதான் பிடிச்சிருக்கு. அஹ் இயேசு சாமிக்கு நம்மள பிடிச்சிருக்கு. அந்த நாளை நினைவு கூறதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஆமென். இயேசுக்கு நம்மளை பிடிச்சதுனால, அந்த சாமிக்கு நம்மளை பிடிச்சதுனால நமக்காக ஒருத்தர் ஜீவன் விட்டிருக்காரு. நமக்காக ஒருத்தர் மறிக்கப்பட்டிருக்காரு. அந்த நாளை நினைவு கூறும்படியா நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள்ல அந்த பொண்ணு சொல்லுவோம், அந்த பையன் சொல்லுவான், உனக்காக நான் உயிரே நான் கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்றது உண்டு. உனக்காக நான் கையை அறுத்துவேன் பாக்குறீங்களா, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறத நாம் பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி நமக்காக ஒருத்தர் சொல்லல, செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுப்பேன்னு அவர் சொல்லல, அவரு செஞ்சுட்டு போயிட்டார். ஆமென். ரொம்ப நல்லவர். 4ஆம் வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்ப ஏலி ஏலி லாமா சமக்தானிங்கிற வார்த்தை அராமிக் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அது ஒரு அராமிக்னு ஒரு லாங்குவேஜ். அதை அவன் தமிழை எடுத்துப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. ஆக்சுவலி அவர் கைவிடப்படணும்னா ஃபர்ஸ்ட் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரு. இவரு வசனம் சொல்லுது, அவர் பாவத்தையே பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை பார்த்தது இல்ல. இப்படி இருக்கும்போது பிதா ஏன் அவரை கைவிடணும், ஃபர்ஸ்ட் அவர் ஏன் சிலுவையில் அடிக்கப்படணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுறார். அப்போது நல்லா பாத்தீங்கன்னா, ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க, ஏதோ ஒரு மீறுதல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பலியிடுவாங்க. ஆடை வந்து பலியிடுறதோ, இல்ல புறாவை பலியிடுறதோ, மாடை கன்ற பலியிடுறதோ நம்ம லேவியராமத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலா இருக்கும். அதை அப்புறமா படிச்சு பாருங்க. லேவியராமம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதை பத்தி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஆடை கொடுத்தோ, மாடை கொடுத்தோ, புறாவை கொடுத்தோ, இல்ல கன்று ஏதோ ஒண்ணு கொடுத்து தம் பாவத்தை என்ன பண்றாங்கன்னா நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்படுது. இப்போ பாவம் பெருகிட்டே இருக்கு. பாவம் பெருக பெருக தப்பு நான் பண்ணுவேன், புறா வந்து பலியிடும். தப்பு நான் பண்ணுவேன், ஒண்ணு பண்ணாத ஆடு வந்து பலியிடும். தப்பு நான் பண்ணுவேன், ஒண்ணு பண்ணாத கன்று வந்து பலியிடும். அப்படிதானே? அது இல்ல, ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாரு. இல்ல, உங்க பாவத்தெல்லாம் தண்டனையை கொடுத்து உங்க மேல கொடுத்தனா நீங்க தாங்க மாட்டீங்க. உங்க எல்லாருடைய பாவம் என் மேல சுமரட்டுன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வராரு. அல்லேலூயா. சில நேரத்துல இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு அரசியல்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி விஜய் ஒன்று சொல்லுவாரு. இப்போ ரொம்ப ஃபேமஸா என்னுடைய ஃபீல்டே விட்டு நான் வந்துட்டேன், எதையே வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாரு. உண்மைதான் இல்ல, 200 கோடி சம்பளத்து மேல வாங்குறாரு, வந்துட்டாரு அப்படின்னு கேட்க நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் அதையும் உண்மையாவே செஞ்சுட்டாரு. பரலோகத்தை விட்டு, சிங்காசனத்தை விட்டு 24 மணி நேரம் அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க, அவர் பாடி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு உங்க பாவத்துக்காக, உங்க மேல இருக்க சாபத்துக்காக உங்களை குணமாக்கும்படியா, நம்ம அவரு பரிசுத்தவானா மாற்றும்படியா, நம்மை நீதிமன்களா மாற்றும்படியா அவரு பரலோகத்தையே விட்டு வந்துட்டாரு. கரங்களை தட்டலாம்ல தாண்டவர். அல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றது, என் தேவனே தேவனே ஏன் என்ன கைவிட்டீங்க. இப்போ கைவிடப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க மயிலாடுதுறையில இருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் இல்லை, நான் டீட்டெயிலாக கேள்விப்பட்டேன். நான் அவங்க லவ் பண்ணி ஒரு மேரேஜ், அவங்க ரசிக்கப்படாதவங்க, லவ் பண்ணி ஒரு மேரேஜ் ஒன்று பண்ணாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்னதும் அவங்க மாமியாரா இருக்கட்டும், அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த பையனா இருக்கட்டும், பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்ன அப்படி ஏதோ ரொம்ப தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள மனசு ரொம்ப புண்படுத்துறதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாருங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு சூழ்நிலை எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்தும் பெரிய சப்போர்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வந்த பையனும் என்னன்னா பெரிய சப்போர்ட் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அக்காவுக்கு அப்படிதான். யாரு என்ன பண்ணுவா, யாருமே இல்லை பக்கத்துல. எல்லா இடத்துலயும் நம்மளை சுத்தி போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நமக்கு சில நேரத்துல அப்படிதான் எப்படி இருக்கும். கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தா நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இயேசுவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றாவே இருக்கிறாங்க.
அப்படிதானே வசனம் சொல்லுதுல, அவரும் ஆமென். பிதாவும் ஆஹ் ஆமா தனியாவே இல்ல, ஒன்னாவே தான் இருந்தாங்க. காலையில ஃபுல்லா பிரசங்கம் பண்றாரு, வெயில்ல படிக்கிற வெயில் மாதிரி தான் அப்பயும் அடிச்சிருக்கும். எல்லாம் போயிட்டு நடந்தே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்றாரு, நோய்களை குணமாக்குறாரு, பேய்களை துரத்துறாரு, கூட்டம் நெருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கும் தான், தள்ளி விட்டு எல்லாரையும் பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. சாயந்தரம் போயிட்டு அப்பா ஊழியம் முடிச்சிட்டோம்ப்பா, ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு இல்ல, அவர் தனித்து போய் ஜெபம் பண்றாரு. பிதாவோட திரும்பவும் பேசுறாரு. திரும்ப காலையில அதிகாலையில ஜெபம் பண்றாரு. திரும்ப காலைல ஊழியத்துக்கு போறாரு, நடந்து பிரயாணம் பண்றாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, போறாரு போறாரு, நடந்து போய்கிட்டே இருக்காரு. பிதாவும் அவரும் ஒன்னாவே தான் இருந்தாங்க. இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் தலையின் மேல சுமரும் போது என்ன ஆகுதுன்னா, அவரு இப்ப பாவி ஆயிட்டாரு, நாம நீதிமான்கள் ஆயிட்டோம், அவரு பாவி ஆயிட்டாரு. இவ பாவம் அவர் மேல சுமந்ததும் அவருடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியல. கெச்சமேனி தோட்டத்துல பிடிக்க வராங்க, சாரி, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் இருந்த பலனு காது வெட்டிடுறாரு பேதுரு, வந்து அங்க வந்து சீசர்ல வந்து சாரி அங்க வந்து சோல்ஜர்ல ஒரு காதை வெட்டிடுவாரு. இவரு போயிட்டு ஆண்டு சுகப்படுத்துறாரு. அது வரைக்கும் இருந்த பலனு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்ப இருந்த பலனு அவரை சிலுவையில தூக்கிட்டு போறாங்க, ஒரு நிர்மாணம் ஆக்குறாங்க, காரி துப்புறாங்க, அவரை அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, முள்முடி வைக்கிறாங்க, எல்லாம் பணம் இருந்த பலனு 9ஆம் மணி நேரத்துல சிலுவையில அடிக்கப்படும் போது, தேவனை ஏன் கைவிட்டீங்க, உறக்க சத்திரமா சத்தமா சொல்றீங்க, ஏன் அவரை கைவிட்டீங்க? ஏன்னா அவர் பாவி ஆயிட்டார், நம்ம நீதிமன்றம் ஆகிட்டோம். இதோட பிரசன்னத்தை அவரால் உணர முடியல, பேசுறது கேட்க முடியல. அவரும் ஒன்னாவே இருந்தாங்க. அது யோவான் 3:16 ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் கெட்டுப்போக நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவர் தந்திரளி உலகத்துல அன்பு கூர்ந்தார். அவ ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான், அவன் அவர்கிட்ட இருந்த ஒரே குமாரனை அவன்கிட்ட நமக்காக அனுப்பிச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ நம்ம நேரத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஸோ அவரு சிங்காசனத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இதுக்காக நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, ஒரு நோய்க்காக. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எப்ப நிறைவேறும் அப்படின்னா, கர்த்தர் நோய்க்காக சுகமாக்கிக்காருன்னு சொல்லியிருக்கோம். கர்த்தர் ஆனா நம்ம நோய் என்ன சுகமாகல. சில இடத்துல இல்லைங்க அவங்க எல்லாம் சாபமா இருக்கு, குடும்பமே என்னங்க அப்படி இருக்கு, சில பேர் எங்க சில இதுல சொல்லுவாங்க, என்னங்க என்ன குடும்பமே ஒரு சாபமா இருக்குங்க, ஒண்ணுமே ஆசீர்வாதமே பார்க்க முடியல வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா என்ன அப்படியே ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்டிருக்காரு, நம்ம சாபத்தெல்லாம் அவர் சுமந்திருக்காரு, நோய்களை சுமந்திருக்காரு, நோய்கள் எல்லாம் குணமாக்கியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தர் பக்கம் இருக்கும் போது தான் அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமும் நடக்கும். நான் உலகத்திலேயே இருந்துட்டு கர்த்தர் வார்த்தை மட்டும் சொன்னா அது நடக்காது. நான் கர்த்தரோட இருக்கும் பொழுது அவர் என்னோட இருக்கிறாரு, அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு நல் வார்த்தைகள் நிறைவேறும் இல்லைங்களா? ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டாரு, நமக்காக நொறுக்கப்பட்டாரு. எதற்காக? நம்முடைய பாவங்களை. ஆனா இன்னும் சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிடுறோம், இன்னும் சில நேரம் நம்ம பார்வைகள்ல, சிந்தனைகள்ல, செயல்கள்ல, பேச்சுகள்ல அவ்வளவு பரிசுத்தத்தை பார்க்க முடியல. ஆண்டவரே, நம்ம சில நேரத்துல நம்ம தவறு பண்ணிடுறோம். கூடுண்டு பறவைகளுக்கு, குழி உண்டு நதிகளுக்கு தலை சாய்க்க ஆண்டவருக்கு ஒரு ஸ்தலம் இல்லை. நமக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து நைட்டு படுத்துங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தலைகாணிலாம் உள்ள இருந்துச்சு, பெட் இருந்துச்சு, கட்டில் இருந்துச்சு, நல்லா தூங்குனேன். ஆண்டவருக்கு தலைகாணி தேவையில்ல, பெட்டுலாம் தேவையில்ல, ஒரு இருதயம் போதும், ஒரு இருதயம் போதும். அவர் வந்து பெரிய இடமோ மாளிகையோ தங்கத்துல வைடூரியமோ அவரெல்லாம் அதெல்லாம் எதுவும் அவர் கேட்கல. அவர் கேட்கறது நம்முடைய இருதயம். ஒரு இருதயத்தை அவர் கொடுத்துட்டோம்னா, கர்த்தர் நமக்கு அடிக்கப்பட்டதற்கான ஒரு முழு நோக்கமே அதுதான். நம்ம பரிசுத்தவானா மாறும், நாம நீதிமானா மாறும். அவர் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை எதுக்கு? அவர் தெரியாம வந்திருப்பாரா, அவசரப்பட்டார் ஒரு இயேசு? இது மாதிரிலாம் என்கிட்ட இப்படிதான் சொல்லலையே. அவர் என்கிட்ட ஏதோ போவாங்க ஊழியர் செய்ய சொன்னாரு, அடிப்பாங்க வந்துடுவான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே விட்டு போவீங்களே பேசாவே அப்படின்னு அவர் நினைக்காம வந்திருப்பார். எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தா அவர் வந்திருந்தார். எதற்காகனா நமக்காக. சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் இன்னும் மாறணும், நம்முடைய செயல்கள் இன்னும் மாறணும், இன்னும் நம்ம சிந்தனைகள் மாறணும். நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம ஒப்புக் கொடுப்போம். எங்களை முடி ஒரே ஒரு சின்ன ஒரு சரணம் மட்டும் நாம் பாடிட்டு, இழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் முன்னண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே.
ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்க ஒரு ஸ்தலமும் இல்லை. தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை. ஆறுதல் கூறவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அவர் பாடுகள் நம்மை மீட்கவே. அவர் பாடுகள் நம்மை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் நம் மண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம கைவிடப்பட்ட ஒரு அவர் சூழ்நிலை இருந்த போது இந்த தேவனே என் தேவனை என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஒரு சூழ்நிலை கூட அதெல்லாம் விட்டுட்டு நமக்காக பரலோகத்தை விட்டு நமக்காக வந்த தேவனுக்கு உண்மையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.